வச்சுக்கிறது. எனக்கு கீழே தான் எல்லாமே, எந்த சட்டமும் என்னை கட்டுப்படுத்த முடியாது, எல்லா சட்டமும் எனக்கு கீழே தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கிளாசிக் நார்சிசிஸ்டிக் மைண்ட் செட். மூணாவது, லேக் ஆஃப் ரிமோர்ஸ் ஆர் கில்ட். நம்ம எல்லாருமே தப்பு செய்வோம், நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் போய் சொல்லிடுவோம், யாரையாவது புண்படுத்திடுவோம். ஆனால் புண்படுத்திட்டேன் அப்படின்னு நமக்கு தெரியும் பொழுது நமக்கு ஒரு கில்ட் வரும் இல்லையா, சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அந்த கில்ட்டே இல்லாதவங்க சைக்கோபேத்ஸ். அதை ஒரு எமோஷனல் வறட்சி, எமோஷனல் பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க சைக்காலஜிஸ்ட். ஸோ அந்த டெண்டன்சி, தட் இஸ் டெண்டன்சி நம்பர் 3. நம்பர் 4 இஸ் கேர்லெஸ்னஸ் ஆர் லேக் ஆஃப் எம்பத்தி. இப்போ எம்பத்திக்கு எது அளவுகோல்? மதர் தெரசாவோட கம்பேர் பண்ணி பார்க்குறோன்னு வைங்களேன், நம்மளாம் பெரிய எம்பத்தட்டிக் பர்சன் சொல்ல முடியாது. நம்ம அடுத்தவங்களை காக்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையை ஒன்றும் தியாகம் பண்ணிடல. இருந்தால் கூட ஒரு லெவல் ஆஃப் ஒரு கருணை நம்மளுக்கு இருக்குது. இப்போ யாராவது அடிபட்டு கிடக்குறாங்க, ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு, வலியில் துடிக்கிறாங்க, பெரும் வேதனையில் இருக்கிறாங்க, பெரிய மன வேதனையில் இருக்காங்க, அவங்க வீட்டில் ஒரு துக்கம் நடந்து போச்சு, அப்படி நடக்கும் பொழுது ஐயோ பாவம் அப்படின்னு உங்களுக்கு பதறிச்சுன்னா, தட் இஸ் நாட் சைக்கோபேத்திக். தென் யூ ஆர் நாட் அ சைக்கோபேத். ஆனால் அப்படி இல்லாமல் ஹவு இன்ட்ரெஸ்டிங், நல்லா இருக்கேன், இவன் இப்படி துடிக்கிறத பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு ஒருத்தருக்கு தோணுச்சுன்னா அவங்க தான் சைக்கோபேத். பாயிண்ட் நம்பர் 5, they are pathological liars. கொஞ்சம் கூட ஒரு வெக்கமே இல்லாமல் சந்தோஷமாக கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான பொய்களை சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த புக்கில் ஆத்தர் அதெல்லாம் எழுதலை. இன்னும் நிறைய சைக்கோபேத்திக் ரியல் கேஸ் பற்றின புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களால ஒரு ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ்டு போலீஸ் ஆஃபீஸரே நம்ப முடியாத அளவுக்கு, அதாவது அவங்களாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான பெரிய பொய்களை ரொம்ப இலகுவாக அவங்களால அப்படியே சொல்லிகிட்டே இருக்க முடியும். அப்படியே கதை பின்னி 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 பொய் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ பொய் சொல்கிறதுங்கிறது நார்மலாக எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு டெண்டன்சி தான். நம்ம எல்லாருமே ஒரு ஒயிட் லைஸ் சொல்லியிருப்போம், நம்ம அப்பா அம்மாக்கிட்ட சொல்லியிருப்போம், டீச்சர்கிட்ட சொல்லியிருப்போம், மேனேஜர்கிட்ட சொல்லியிருப்போம், தலைவலிக்குதுன்னு போய் சொல்லியிருப்போம், ஏதாவது ஒன்று சொல்லியிருப்போம். ஸோ பொய்யே சொல்லாதவங்க யாராவது இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பட் எல்லாரும் மனிதர்களும் அப்பப்போ கொஞ்சம் தேவைக்கு தகுந்த மாதிரி சில பொய்களை சொல்லக்கூடியவங்க தான். ஆனால் ஒரு பொய்யால் இன்னொருத்தரோட வாழ்க்கையை கெட்டு போகுது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு கில்ட் வரும், ஐயோ அதை செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு வரும். அந்த உணர்வும் இல்லாமல் எவ்வளவு ஒரு கொடூரமான செயல்களையும் செய்வதற்கு எப்படிப்பட்ட பொய்களையும் சொல்லக்கூடியவர்கள் இந்த சைக்கோபேத்ஸ். ஸோ அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு பொய்யை சொல்லி அடுத்தவங்க வாழ்க்கை கெட்டு போகிறது அளவுக்கு ஒருத்தர் பொய் சொல்லிடுறாங்கன்னு வைங்களேன், யூ ஷுட் கிவ் தம் 1 பாயிண்ட். ஆனால் இதுவே தான் அவங்களோட டெண்டன்சி, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்கே இதுதான். எப்பவுமே அவங்க